திருச்சிற்றம்பலம். ஓங்கார விளக்கம் என்னும் நூலில் ஸ்ரீல ஸ்ரீ சிவ அருணகிரி யோகிகள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி. மாணவனின் கேள்வி: பிரணவ மகாமந்திரம் எப்பொழுது எவ்வாறு உண்டாயிற்று? ஆசிரியரின் பதில்: சிருஷ்டி காலத்தில் பரமசிவம் ஆன்மாக்களின் மேல் வைத்த பரம் கருணையால் அவர்களை ரட்சிக்க இச்சை கூர்ந்து சுத்தமாயை என்னும் குடிலையின் ஏகதேசத்தை தன் ஒளியால் கலக்க இதனின்று முதல் தோன்றிய நாதமே ஓம் என்று சொல்லப்படும். அது பின்னர் விந்து தத்துவமாய் விரிந்து பரவியது. அது எவ்வாறு எனில், இரண்டு எதிர்மறையான மின்சார சக்திகள், அதாவது பாயும் சக்தி ஒன்று, தாங்கும் சக்தி மற்றொன்று, இவ்விரண்டும் ஒன்றோடொன்று சேரும் போது அவற்றினின்று பிரகாசமும் தொனியும் தோன்றுவது போல, இதற்கு மின்னலும் இடியுமே உதாரணம். பரமசிவத்தின் அருளொளி குடிலையில் பட்டு பொருந்தினவுடன் தோன்றிய தொனியே நாதமாகும். இந்த நாதமே வைதிக சைவத்துள் கூறப்பட்ட தத்துவங்கள் எல்லாவற்றிற்கும் முதன்மையானது. இதுவே சர்வ ஆன்மாக்களுக்கும் அறிவை எழுப்புவித்து ஞானமாய் விளங்கி நிற்பது. இதை அளக்கவும் உரைக்கவும் முடியாது. அனாமயமாயும் சர்வ வியாபகமாயும் நித்தியமாயும் நிலையாகவும் பொலிவதும் இதுவே. இதற்கு ஒப்புயர்வு கிடையாது. எல்லாவற்றிற்கும் மேலாய் நாயகத்தன்மை பூண்டிருத்தலானும் சிவம் அதிஷ்டித்து நிற்றலானும் இதற்கு சிவதத்துவம் என பெயர் உண்டாயிற்று. எவ்வப்பெயர்கள் தத்துவாதிபதிகளுக்கு உள்ளவோ அவ்வப்பெயர்கள் அவர்களால் அதிஷ்டிக்கப்படும் தத்துவங்களுக்கும் உள என்பது பரமாப்த வாக்கியம். இந்த சிவம் என்னும் தத்துவமே தோற்ற முறையில் முதல் தத்துவம் எனவும் ஒடுக்க முறையில் 36வது தத்துவம் எனவும் கூறப்படும். லய தத்துவம் என பெயருடையதும் இதுவே ஆகும். மேற்சொன்ன குடிலையினின்று முன் தோன்றிய தொனியானது பரமாகாய பெருவெளியில் பரவும்போது உண்டாகிய வட்ட வடிவே விந்துவாகும். அதற்கு சக்தி தத்துவம் என்று பெயர். அதுவே 35வது தத்துவமாகும். திருச்சிற்றம்பலம்.